ஒன் டைம் வெளியே போயிட்டுனா 10,000. அதாவது இதுக்கு தான் அந்த காலத்துல பரதேசிம்பாங்க. பிடிச்சிருக்கு வாங்குறேன், இருக்கு வாங்குறேன். எத்தனை நாளைக்கு? இதெல்லாம் சொன்ன பிறகும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுத்தலையா? உறுத்தலாவே இல்ல சார். ஷாப்பிங் போறதுங்கிறது எவ்வளவு ஹாப்பியான அனுபவம். ஷாப்பிங்ங்கிறது ஒரு ஆர்ட். ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. எது பிராண்டட் ஷாப்ல வாங்கணும், எது மீடியாக்கர் ஷாப்ல வாங்கணும், எது பிளாட்ஃபார்ம்ல வாங்கணும், அப்படி எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியும். இன்னைக்கு சாயந்தரம் உங்களை ஷாப்பிங் கூட்டு போறேன்னு உங்க கணவர் சொல்லிட்டாருங்க. என் கணவர் அப்படி சொல்ல மாட்டாருங்க. because he doesn't like shopping. அப்படிப்பட்டவரே உங்களை கூட்டு போறேங்கறார். ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஷாப்பிங் பண்ணா வந்து மெடிக்கல் சர்வே படியா என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு ஹாப்பி ஹார்மோன்ஸ் அது ரிலீஸ் ஆகும். கடக்காரனுக்கா நமக்கா? நம்மளுக்கு தான் சார். நமக்கே. நக்கல்யா அவனுக்கு. ஒரு ஐஸ்கிரீம் கையில ஏரமன் பாட்டு காதுல ஷாப்பிங் மால்குள்ள போனீங்கன்னா ஒரு 4 கடை ஏறி இறங்குனீங்கன்னா 400 ரூபாய்க்கு ஒரே கடையில போய் வாங்குறது ஒரு வண்டர்ஃபுல்லான உணர்வு. கையில ஒரு ஐஸ்கிரீம், காதுல ஏற மாட்டே பாடல், இந்த மாதிரியான ஒரு அனுபவம் ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அதாவது இதுக்கு தான் அந்த காலத்துல பரதேசிம்பாங்க. பரதேசி மேரே யாரா. எவ்வளவுக்கு ஷாப் பண்ணுவீங்க? ஒன் டைம் வெளியே போயிட்டுனா 10,000. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. இந்த வாங்கிட்டு வந்த பொருளை மத்தவங்கள்ட்ட எப்படி எல்லாம் காட்டுவீங்க? நைட் வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். எந்திரிச்ச உடனே முதல்ல ஆர்டர் ஓபன் பண்ணி அது எப்படி இருக்கு பார்த்துட்டு தான் அடுத்த வேலையெல்லாம். அளவுக்கு அதிகமாக ஷாப்பிங் பண்றதுனால பாத்தீங்கன்னா கடன்ல தான் கொண்டு போய்விடும். அது 100 ரூபாய் அப்படின்னா அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற வேல்யூ தெரிஞ்சுன்னா விரயம் ஷாப்பிங் பண்ணாம இருக்கலாம். நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகறது ஏற்கதா? டாக்டர் என்ன பண்ணுவானா, இன்னைக்கு பிங்க் கலர்ல வரணும்னு ஃப்ரெண்ட்ஸோட பேசி வச்சிருவோம். பேக்ல ஆரம்பிச்சு லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஹேண்ட் கீ எல்லாம் வந்து பிங்க்ல இருக்கணும். என்னடா என்னையா போட்டு குடுக்குற? ஸ்கூல் போற கேர்ளுக்கு more than 15 bags, more than 15 lunch இந்த boxes. பிங்க் பார்ட்டி தானா அது? நல்ல குடும்பம். ஃப்ரெண்ட் வந்திருக்கா, சங்க தண்ணி குடுறா, தண்ணி வந்து கொடுத்துட்டேன். பைக்கை பார்த்தேன், என்னடா பைக் புதுசா இருக்கு, என்னடா ஓட்டி பாக்குறியா? இல்லடா எனக்கு புல்லட் ஓட்ட தெரியாதா. நான் சூப்பரா ஓட்டுவேன் மச்சான் சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டே போயிட்டான். எதுக்கு வந்தான், எப்படி எதுக்கு சொன்னானே தெரியல. அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். ஷாப்பிங் பண்ண பொருளை ஷோ ஆஃப் பண்றது சரி நினைக்கிறீங்களா? ஒரு 4 பேர் வயிற்றுல கலப்புறது நமக்கு ஒரு சந்தோஷம் தான். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. அன்னெசரியாக ஷாப்பிங் பண்ணக்கூடிய என்னென்ன பொருட்கள் குவிந்து கிடக்கின்றன? திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த சேர் ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கும். அந்த சேர்ல இருக்க ட்ரெஸ் தூக்கி கட்டில போடுவாங்க. வந்து படுக்கணும்னு நினைச்சாங்க வச்சாங்களா, அந்த கட்டில் இருக்க ட்ரெஸ் தூக்கி கீழே போடுவாங்க. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? ஒரு காயலாங்கடைக்கு போன ஃபீலிங் இருக்கும். அழகா இருக்கு அழகா இருக்கு அவங்க வாங்க ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு 2 நம்பர், ஒரு நம்பருக்கு 4 போன், பாத்ரூம் முத கொண்ட போன் இருக்கும். பாத்ரூம்ல எதுக்கு போன் எனக்கு இன்னும் சத்தியமா புரியல. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி. ஒரு வீக்ல வந்து ஒரு பைக் விடுறதுக்கோ இல்ல 2 பைக் விடுறதுக்கோ தான் சார் இடம் இருக்கும். 2 பைக் விக்கிற இடம் இருக்காது. பக்கத்து வீட்டுல பே பண்ணி பார்க்கிங்க்கு 2 கொடுப்பாங்க, ஓட்டவும் மாட்டாங்க. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாமதான். ஒரு டிவி ஹால்ல இருந்தா போதும். ஒவ்வொரு பெட்ரூம்ல ஒரு டிவி. அது வந்து மந்த்லி ரீசார்ஜ் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு ஐட்டம் இருக்க வேண்டிய இடத்துல 4 ஐட்டங்கள். சரியான லூசு கோடமா லூசு கோட். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்குவாங்க. அழகுபடுத்துறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீடு முழுக்க அழகுபடுத்திடுவாங்க. நான் அது அசிங்கமா போயிடும். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அதிகமாக நீங்கள் தொடர்ந்து வாங்குகிற ஒரே பொருள் என்ன? ஒரு ட்ரெஸ்க்கு தனி இயரிங் இருக்கு. நான் என்ன வாங்கினேன், எந்த ட்ரெஸ்க்கு எது போடுவேன். எவ்வளவு இருக்கும் உங்கள்ட்ட இயரிங்? 200 இருக்கு. எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. இது என்ன, நான் இங்க வாழ்றதா இல்ல வேற எங்கயா போய் இருக்கறதா? நானே இயர்லி ஒன்ஸ் வந்து செல்போன் மாத்திட்டே இருப்பேன். இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கியே, உனக்கு ஏன் இந்த வேலை? மொபைல் ஃபோன்ஸ் எவ்ரி 6 months ஐ சேஞ்ச். சின்ன பையன் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங்லாம் பண்றீங்களா? உங்க ஒய்ஃப்னு சொல்ல மாட்டாங்களா? I have 2 daughters, 2 granddaughters. So எல்லாருக்குமே வந்து நான் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை பெய்யுது. 2 பேர பிள்ளைகள் பெற்றெடுத்த தாத்தா 6 மாதத்துக்கு ஒரு முறை செல்போன் மாட்டுகிறார். That is why இது வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? எந்த பொருளை தொடர்ந்து வாங்குகிறீங்க? Socks. I love them. கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. belt வாங்கிட்டே இருப்பீங்களா பாக்குறப்பெல்லாம்? I change it my every 2 weeks once. என்ன பையன் சார் இவன்? ஸ்டட்ஸ்லாம் டெய்லி கண்டிப்பா மாத்திட்டு இருப்பேன். 2 days once அத டெய்லி. எவ்வளவு ஸ்டட் வச்சிருப்பீங்க? 300 மேல இருக்கும். இத முளையிலேயே கிள்ளி எரியணும். நீ புடிச்சதா கரெக்ட் பாயிண்ட். நிறைய பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் டியோடரன்ட்ஸ் வாங்குவேன். நம்ம கிராஸ் Okay, பண்ணாலே latest இவ perfume போறா என்ன அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கணும். உன் தம்பி வரான். அது எப்படிங்க பார்க்காமயே சொல்றீங்க? கெட்டு போன நார்த்தங்காய் அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம். சோ சம்மர் போடுறது விண்டர்ல போட முடியாது, விண்டர் போடுறது ரெய்னில போட முடியாது. அதனால எங்க கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன். நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும்.
பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர்ஸ், மேட், ஸ்கிரீன் இதெல்லாமே. என்ன என்ன எழவி அது? காஃபி மக்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அடுக்கி வச்சிருக்கேன். இதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 13 வாட்ச வரிசையா அடிக்க வச்சிருப்பேன்னு சொன்னாங்க. ஒரு வாட்சோட விலை 1000 போட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்க கட்டுறது ஒரு வாட்ச் 2000 ரூபாய் வேஸ்டா இருக்கு. 12,000 ரூபாய் வேஸ்ட் ஆகுதுங்கிறதுக்காக நான் வரிசையா 12 வாட்ச் கட்டிட்டு போக முடியாதுல்ல. அப்படி மிதி தர்த்தின முடிச்ச. அதுக்கு வேஸ்ட் பண்றேன். என்ன நான் பிரசன்டபிளா வச்சுக்கிறேன். பிடிச்சிருக்கு வாங்குறேன், இருக்கு வாங்குறேன். எத்தனை நாளைக்கு? மாட்னாடா மானஸ்த. செலவு குறைக்கணும் தான் நினைச்சிட்டே இருக்காங்க. ஐயோ இதுக்கு போய் இவ்வளவு விட்டுட்டேனே, இதுக்கு போய் இவ்வளவு கொடுத்தேன். எல்லாம் சிக்கனமா இருந்ததனால தான் இவங்களால சிக்கனமா இருந்து ஐ சூப்பரா. இதெல்லாம் சொன்ன பிறகும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுத்தலையா? உறுத்தலாவே இல்ல சார். எனக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க கையில கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான் சாப்பிடுச்சிருவேன். நாளைக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்க ஒருத்தர், நீ ஷாப்பிங்கே போக கூடாது. டைவர்ஸ் பண்ணுவேன். ஏய் தொப்பி மூக்கி கண்ணாமூலியில நோண்டிடுவேன். போடி. நாள் பூரா வேலை பண்ணிட்டு ஈவினிங் வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஷாப்பிங் போயிட்டு வாங்க, அதோட அனுபவமே வேற. அப்படியா? அப்படிச்சா? It should be seen as a hobby, not as a disease or an addiction. ஒரு மருந்து சாப்பிடுறோம் அப்படின்னாக்கா அந்த மருந்து திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுனாலே இட் இஸ் அடிக்ஷன். உலகத்துல அதிகமா ஷாப் பண்றது எந்த நாட்டு மக்கள் நினைக்கிறீங்க? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இட் இஸ் இந்தியா. உலக நாடுகள் எல்லாம் கொண்டாந்து ஏன் கொட்டுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன இழிச்ச வாய பாருங்க. நாம தான் உலகத்திலேயே அதிகமா பொருள் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். சாம்பார் ஆப் எனக்கு. ஷாப்பிங் போலனா என்ன ஆகும்? முடியெல்லாம் கொஞ்சம் லைட்டா பிச்சுக்கலாமான்னு தோணும். டு பி ஆனஸ்ட், கடன் கேட்கலாமான்னு தோணும். இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது. 10,000 rupees அந்த பொருளை கேஷா கொடுத்தனால வாங்கியிருப்பேனா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங்க ஸ்டாப் பண்ணுவான். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை வாங்கியிருப்போங்கிறது கேஷா வெளியே போனா அதோட வேல்யூ தெரியும். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அதுல போட ஒரு கம்மல், ஒரு செயின், ஒரு வாட்ச், ஒரு பேங்கிள்ஸ். ஆனா 200, 300, 400 செட்ஸ் வைக்க உபயோகம் இல்லாதது தான் அங்க தேங்கி கிடக்குது. ஐ டோன்ட் கேர். உங்ககிட்ட எவ்வளவு சாரீஸ் இருக்கு? 10-15 சாரீஸ் கூட இருக்கு. 10 சாரி உங்களோட நீடுக்கு வேணும்னா ஒரு சீசனுக்கு Dress வச்சுக்கிறதுல என்ன தப்பு? குத்தமே கிடையாது. வின்டர் Dress இதெல்லாம் நம்ம கல்ச்சரே கிடையாது, நமக்கு அப்படி ஒரு தேவையும் ஏற்பட்டது கிடையாது. சரிதானே? ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இங்கே 15 நாள் தொடர்ந்து மழை பெய்யாது. வாழ்க்கை முறைக்கும் நாம் அணிகிற உடைகளுக்கும் தொடர்பே இல்லைங்கிறதா உண்மை. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா? கிடையவே கிடையாது. இது எதையும் தாங்க இதையும். எப்ப திடீர்னு முளைச்சிச்சு இந்த வின்டருக்கான க்ளோஸ், சம்மருக்கான க்ளோஸ், ரெய்னி க்ளோஸ்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். இந்த கோட் சூட் போட்டுட்டு நீங்க இப்ப வெயில நடப்பீங்களா சார்? முடியாது. வெளியில போகும்போது இந்த கோட் ரிமூவ் பண்ணிட்டு நடப்பீங்க. சோ அதுதான் நான் மீன் பண்றேன். சாம்பார் ஆப் எனக்கு.